எனக்கு மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா, ஒரு நாள் காலைல கள்ளக்குறிச்சி போகிறேன். முடிச்சுட்டு பார்த்தா நைட் 2:30 மணிக்கே முடிச்சிட்டாங்க ஷூட்டு. நானும் சக்தியும் வந்து ஒரு முடிவெடுக்கிறோம். முடிஞ்சிச்சு ஷூட் 2:30 மணிக்கு. விடியறதுக்குள்ளே சென்னை சென்னை போயிடணும். போயிட்டு அங்கே நிம்மதியாக தூங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே தூங்கி இருந்திருப்பேன் ஊரில். நடக்க போகிற விஷயத்த சொல்லும்போது. எஸ். நான் என் காரில் போகிறேன், சக்தி அவர் காரில் போகிறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் களைக்கட்டுச்சு. நிப்பாட்டுறோம், ஒரு காஃபியை போடுறோம், கும்பகோணம் டிகிரி காஃபியில் போட்டு திரும்ப ஆரம்பிக்கிறோம் வண்டியை. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஆளக்காரில். அவன் எங்கேயாவது விட்டானா காரை? இல்லை, நான் தெரில, எனக்கு எதுவுமே தெரில, நான் எதுவுமே யோசிக்கல. நானே ஒரு கலக்கத்தில் இருக்கேன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கம் கல்ல கட்டுது. பாட்டு அதிகமாக வைக்கிறேன். அப்போ தான் வாத்தி ரைடு வச்சேன். வாத்தி ரைடு வச்சு 30 வைக்கிறேன். காது கிளியிற மாதிரி எனக்கு வந்து அது இளையராஜா சார் பாட்டு மாதிரி இருக்கு. அப்படியே தூக்கத்தில் போடுற மாதிரி ஒரு பாட்டு. என்ன ஆச்சுன்னு தெரியல, 5 செகண்டு கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடி ஏந்திரிக்கிறேன். குதிக்குது, எல்லாமே குதிக்குது. எனக்கு என்னன்னே தெரியல. இது எப்போ நடந்தது? இது நடந்துச்சு. குதிக்குது. என்னடா கனவா நினவா எதுவுமே தெரியல. கண்ணை திறக்கிறேன். கார் வந்து மீடியம் நடுவில் இருக்குது. அதாவது புல்லு. என் கார் கொஞ்சம் பெரிய கார் தப்பிச்சது. புல்லுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்க காரு. இந்த பக்கம் வண்டி நிற்கிறான், அந்த பக்கம் வண்டி நிற்கிறான். எல்லாம் இவன் பட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு 10 அடி நான் கூட போயிருந்தேன். அப்படியே கார் கீழே வந்துருக்கேன் ஒரு சின்ன குழியில். அதுக்குள்ளே நான் வண்டியை திரும்ப ரோட்டில் வந்துட்டேன். ரோட்டில் வந்து அது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? நான் நினைச்சு உட்காந்துருக்கேன். எப்போ அம்மா அப்பெல்லாம் சொல்லும் போது எனக்கு நான் கேட்கவே இல்லை. ஏன்னா நைட்டில் கார் ஓட்டாதான்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னா கூட செருப்பு அடிப்பாங்க. இப்போதான் அவங்களுக்கே தெரியுது. ஐயோ ஆமா, எங்களுக்கு தெரியாது. சொல்றேன். அதுக்கப்புறம் இனிமேல் பாருங்க, உங்களுக்கு ஷூட்டிங்கே விட மாட்டாங்க. நடந்ததுக்கு அப்புறம் சரி, நம்ம பின்னாடி ஒரு ஆள் இருந்தாரு. அவர் எங்கன்னு கூப்பிட்டு சக்தியை கூப்பிடுறேன். நான் தான் இங்க ஒரு தூக்கத்தை போட்டேன். நான் என்கிட்ட ஒரு பிளாங்கெட் இருந்துச்சு. நான் அப்பயே நிப்பாட்டிட்டேன் வண்டியை. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கூட தூங்கிருப்பேன். இவர் தனியா போய் தூங்கிட்டு இருந்திருக்காரு. நான் பாவம் தனியா செம்மையா சொக்கிடுச்சு. ஏன்னா பாதி தூரம் பேசி தான் போயிட்டு இருந்தோம். ஏன்டா ஒரு வார்த்தை போன்ல தான் இருந்தாரு, சொல்லிருக்கலாமேடா அவருக்கு. அதுக்கப்புறம் வேற காலுக்கு போயிட்டாங்க. சரி ஓகே, அவர் எப்படியோ காலங்காத்தால 3 மணிக்கு யார் பேசுறாங்க? காலங்காத்தால காலை கட் பண்ணிட்டு இஸ் a professional காலை ஏத்தி விட்டு இஸ் a professional racer. பட் அப்புறம் தூங்கி எழுந்து போனோம். பட் யா 100 சாமி தான் காப்பாத்துச்சு. அதுதான் 100 சாமி மறக்க முடியாது. அது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. பின்ன உயிர் போற நிலைமை மறக்க முடியாது இல்லையா?